ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக எல்லோரும் செஞ்சு பார்க்குற ஒரு மேங்கோ கேண்டி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மேங்கோ சீசனுங்கிறதுனால ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாயில் பண்ண மேங்கோவை வந்து அதோட தோல் நீக்கிடுங்க. நல்லா எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால என்னால் வந்து அது ஓப்பன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ஆறணும். நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாங்காய் வந்து நல்லா உரித்து அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ மேங்கோ பாருங்கள் ஃபுல்லாக உரிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக அப்படியே கட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட வந்து நீங்கள் இந்த எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா, காரம் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் 2-3 மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போடுங்க. 1 ஸ்பூன் வந்து சுகர் போடுங்க. சுகர் போட்டுட்டு இதை வந்து இது மாதிரி ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக கீ தடவிடுங்க. தடவிட்டு இந்த பல்ப்பு நீங்கள் அரைச்ச பல்ப்பை வந்து அப்படியே அந்த பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக கீ தடவுறேன். இதை நல்லா தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த பிளேட்டில். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேங்கோ பல்ப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஊற்ற போகிறோம். இப்போது இந்த மாதிரி அப்படியே மிக்சியிலிருந்து அதை போர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதை வந்து அப்படியே நல்லா பிளேட்டில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு மெலீஸான ஒரு லேயர் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் மேங்கோ வந்து அரைப்படாமல் இருந்ததுன்னா அதை நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு பிளேட்டோடைய அந்த எட்ஜு வரைக்குமே நான் வந்து கொஞ்சம் ஒரு மெலீஸான லேயராக இருக்கிற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 or 3 days வந்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கணும். ஸோ நான் இப்போ மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போகல, என்னோடய பால்கனிலேயே வச்சு கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுறேன். நான் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிங் ரேப் போட்டு வச்சுருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா அது வந்து வெயிலில் வைக்கும்போது வேர்த்து தண்ணி அதில் விழுக ஆரம்பிச்சிது. அதனால் ஸ்லிங் ரேப்பை வந்து கழட்டிட்டேன். இப்போ நான் 2 நாள் வச்சேன். என்னோடய இந்த மேங்கோ கேண்டி வந்து எப்படி ஒரு ஷீட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஷீட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி ரோல் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லா சுவையும் சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.